அந்த வேத வசனம் தான் நிலைச்சி இருக்குதா? பிரசங்கில நான் மனப்பாட வசனம் கேட்டப்போ ஒருத்தருமே எழுதல. ஒரு சந்ததி வருகிறது, ஒரு சந்ததி போகிறது, பூமியோ நிலைத்து இருக்கிறது. இந்த 2 வார்த்தை உங்க பாஸ்டர் கூட எழுதல. சுத்தி சுத்தி காத்து சொல்லுற மாதிரி அவர் பதில் எழுதி இருக்கிறார். இந்த 2 வார்த்தை கூட நிலைச்சிருக்கலையே. வேத வசனம் நம்மளுடைய இருதயத்தில் நிலைத்திருக்கு. கேளுங்கள் கேளுங்கள் கேளுங்கள். என்ன இந்த பக்கம் தான் சவுண்ட் வருது? கேளுங்கள். 11 இந்த வசனத்தை நான் 10 தடவை சொல்லிட்டேன். அது இன்னும் உங்க இருதயத்துக்குள்ள நிலைச்சிருக்கலையா? அப்ப சொல்லுங்க, கேளுங்கள், கேட்கிறவன். இப்படி வேத வசனம் வெறும் வாசிப்போடு நில்லாமல், வேத வசனத்துல வெறும் இந்த வாசிப்பது மட்டும் அல்லாம அதை நம்மளுடைய மனதில் வைத்து அதை தியானித்து அதை நாம் கை கொள்ள வேண்டும். வேத வசனத்தை வாசிப்பதோடு நில்லாமல் இருதயத்தில் வைத்து தியானித்து அடுத்தது என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? யாக்கோபின் புஸ்தகம் 1, யாக்கோபு 1 22 25 வரைக்கும் அவங்க வாசிக்கிறதை கேளுங்க. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயில் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கைகளில் பாக்கியவானாயிருப்பான். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். என்ன பார்த்தீங்க? இதுல என்ன கேட்டீங்க? இதை டச் பண்ண நான் விரும்பல, இருந்தாலும் இந்த வசனத்துல முற்பகுதியில சொல்லுது, ஒருவன் கண்ணாடியில நீங்க பார்த்திருக்கீங்களா? உங்களை பார்த்திருக்கீங்களா? காலையில எல்லாம் பார்த்துட்டு வந்தீங்களா? கண்ணாடியில காலையில பார்த்தது இப்ப ஞாபகம் இருக்கா? காலையில எல்லாம் கண்ணாடி பார்த்தானே தலை சீவினீங்க. ஏன் கப்பு நிப்பாட்டிட்டீங்க எல்லாம் தலையாட்டுறது? காலையில கண்ணாடியே நம்ம பார்த்தோம், நம்ம பார்த்து நம்மளை பவுடர் அடிச்சுக்கிட்டோம், தலை சீவிக்கிட்டோம், எல்லாம் செஞ்சுக்கிட்டோம். அங்கேருந்து நவுந்து சர்ச்சுக்குள்ளார வந்துட்டோம். அது ஞாபகம் இருந்துச்சா? வேத வசனம் சொல்லுது அப்படி இருக்கக்கூடாது. வேத வசனத்தை நீ படித்து அதை உன் இருதயத்தில் நீ வச்சு அதை நீ தியானித்து கை கொள்ளணும். நீ கண்ணாடியை பார்த்து உன் பிம்பம் மறைஞ்சோன்னா அதை நீ மறந்து போனீன்னா அது பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். வீட்டில் போய் இந்த வசனத்தை நல்லா வாசிச்சு பாருங்க. இவ்வளோதான் இப்போதைக்கு நான் சொல்ல முடியும், ஏன்னா இது வேற வசனம். இது வேத வசனத்தை யாக்கோபு சொல்றார், வேத வசனத்தை நாம நின்று படிச்சு தியானிச்சு அதை கை கொண்டு, அப்போதான் அந்த வேத வசனம் நமக்குள்ளார நிலைத்து இருக்குமா. இந்த வேத வசனம் நம்ம நிலைத்து இருக்கும் போது நாம் தேவனுடைய வாக்கு தத்தங்களை உரிமை பாராட்டி, எப்படி சொல்றது, தைரியமாக அவர்கிட்ட வழக்காடி நம்ம கேட்கலாம். அவரை கட்டளையிட்டு நம்ம கேட்கலாமா? ஏன் ஆண்டவரை எனக்கு செய்யல? எப்போ இப்ப சொன்ன நிபந்தனைகளாம் நம்ம கீழ்ப்படியணும், விசுவாசிக்கணும், சகோதர சிநேகம் இருக்கணும். அடுத்தபடியாக அவர் நமக்குள்ளரையும் நாம் அவரில் நிலைச்சிருக்கணும். அடுத்தபடியாக வேத வசனம் நமக்குள் இருக்கணும். அப்பொழுது இந்த வாக்கு தத்தங்களாம் நமக்கு பயத்தை கொடுக்காது, இந்த வாக்கு தத்தங்களாம் நமக்கு தைரியத்தை கொடுக்கும். இந்த வாக்கு தத்தங்களெல்லாம் நாம் உரிமை பாராட்டி இது எனக்குரியது என்று அப்பொழுது நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா நம்மளாம் யாரு? நாய்ங்கல்ல, நம்மளாம் யாரு? பிள்ளைகள். உங்க அப்பாட்ட போய் நீங்க பிச்சை மாதிரி கேட்டுட்டு இருப்பீங்களா? சாப்பாடு போடுங்க அம்மா, எனக்கு பிச்சை போடுங்கன்னு கேட்போமா? தைரியமாக அப்பா பிதாவே என்று தைரியத்தோடு அவர்கிட்ட நம்ம கேட்கக்கூடிய ஆவியை பெற்று இருக்கிறோம். போய் கெஞ்சிட்டு நிக்கணும்னு இல்லை, ஐயா சாமி எனக்கு கொடுங்க, எனக்கு சோத்தை கொடுங்க, கெஞ்சணும்னு அவசியமே இல்லை, கெஞ்ச கூடாது.
எப்போ கெஞ்சக்கூடாது? நீ எல்லா தப்பையும் பண்ணிட்டு வந்தேன்னா கெஞ்சிதான் ஆகணும். இந்த வேத வசனங்கள்லாம் நாம் அவரில் வேத வசனம் நமக்குள்ளும் நிலைத்திருக்கும் போது அவர் சொல்றார், நீ கட்டளையிடு, நான் செய்வேனோ மாட்டேனோ சோதித்துப்பார். ஆனா நம்ம யாருமே அப்படி இல்லை. இருக்கிறாங்க, ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, நம்மளும் அப்படி இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. சொல்லிட்டேன். நாம் தேவனிடத்தில் கேட்கிற விண்ணப்பங்கள், நாம் தேவனிடத்தில் கேட்கிறதான விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் தேவனுக்கு உகந்தவைகளாக, அவருக்கு சித்தமானவைகளாக இருக்க வேண்டுமா? நம்ம தேவனிட கேட்கிறோம் விண்ணப்பங்கள், அது தேவனுக்கு உகந்தவையாக, அவருக்கு சித்தமானதாக, அவருக்கு விருப்பமானதாக இருக்க வேண்டுமா? தேவனுக்கு சித்தமானது, அது அவருக்கு உகந்தவை என்று நாம் உறுதியாக அறிந்த பின்னர் தைரியமாக அவர்கிட்ட நம்ம கேட்கணுமா? 1 யோவான் 5:14. அந்த வசனம் என்ன ஞாபகம் வருது? 1 யோவான் 5:14 வாசிங்க. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி போன வாரம் நம்ம பார்த்த வசனம். நாம் தேவனிடத்தில் கேட்கும் போது இது அவருக்கு உகந்தது, இது அவருக்கு விருப்பமானது, இது அவருக்கு உகந்தது என்று தெரிய வேணுமா? இது எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? தெரியுமா? தேவனுக்கு உகந்தது எது எதுன்னு தெரியுமா? தேவனுக்கு விருப்பமான விண்ணப்பங்கள் என்னென்னு நம்மளுக்கு தெரியுமா? தெரியுமா? சொல்லுங்க. தெரியுமா தெரியாதா? தெரியும். இப்ப நம்ம பார்க்க போறோம் என்னென்ன அவருக்கு உகந்தது. 1 தீமோத்தேயு 2:4. என்னென்ன தேவனுக்கு உரித்தான விண்ணப்பம், நாம் செய்ய வேண்டிய உகந்த விண்ணப்பங்கள் என்னன்ட்டு இப்ப நம்ம பார்க்க போறோம். ஒரு 4-5 வசனம். 1 தீமோத்தேயு 2:4. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், சத்தியத்தை அறிகிற அறிவையும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அவர் சித்தம். எல்லா மனுஷர்னா யாரு? உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற, இன்னும் இந்த இடத்துக்கு வராத உங்க மாமாவோ, பெரியப்பாவோ, அக்கா புருஷன், தங்கச்சி புருஷன், தம்பி பொண்டாட்டி, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறியணும். இது அவருக்கு சித்தம். அப்போ இதை தைரியமா நாம அவர்கிட்ட நம்ம ஜெபிக்கணுமா? இந்த வேண்டுதலை தைரியத்தோட அவர்கிட்ட நம்ம கட்டளை இடணுமா? ஆண்டவரே, ரட்சிக்கப்படாம என் குடும்பத்துல இப்படி இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படாம எங்க அம்மா இருக்காங்க, எங்க அப்பா இருக்காங்க, அவர் இருக்கார், புருஷன் இருக்கார், பொண்டாட்டி இருக்கு, தைரியமாக. ஏன்னா இதுதான் ஒரு சித்தம். அவர் சித்தம் என்னன்ட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் சித்தம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். எனவே எல்லா மனுஷருடைய ரட்சிப்பிற்காகும், உன்னுடைய சொந்தமோ பந்தமோ, பக்கத்து வீடு, எதிர் வீடு, சண்டைக்காரன், சொக்காரன், சொந்தக்காரன், எல்லா காரனுக்கும் தைரியமாக அவன் ரட்சிக்கப்பட. உங்கள்கிட்ட பெரிய சண்டை போடுறானா, அருவாள் எடுத்து வந்துட்டானா, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே ரட்சிப்பை கொடுத்துருங்க ஆண்டவரே. அதை விட மோசமான தண்டனை அவனுக்கு இருக்கவே இருக்காது. எல்லா மனுஷர் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்பது தேவ சமூகத்தில் நாம் போராடி ஜெபிக்க வேண்டிய முதன்மையான ஒரு காரியம். அடுத்தபடியாக மத்தேயு 9:38. மத்தேயு 9:38. ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தன் அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். இந்த கடைசி காலத்துல தேவன் இன்னும் அநேக கர்த்தருடைய பிள்ளைகளை, ஊழியர்களை எழுப்ப வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். ஏன்னா அறுவடை மிகுதியா இருக்கு. ஆட்கள், வேலையாட்கள் கொஞ்சமா. வேலையாள்னா என்ன? ஊழியக்காரவங்களாம் கொஞ்சமா. நீங்களாம் எப்பொழுது விசுவாசியா தான் இருக்கீங்க. எப்போ ஊழியக்காரவங்கள மாறப்போறோம்? எப்போ ஊழியக்காரவங்கள மாறப்போறோம்? இங்க அவர் கேட்கிறார், எஜமான் அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பணும்ட்டு வேண்டிக் கொள்ளுங்க. அப்படின்னா ஊழியக்காரங்க பத்தலையா? விசுவாசிங்க நிறைய இருக்காங்களாம். யாருமே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கல. பிள்ளை படிச்சிருச்சா, கொண்டு போய் அங்கே பெங்களூரில் சேரு, மெட்ராஸில் போ, பாம்பேக்கு போ, இன்னும் அதையும் தாண்டி எங்கேயாச்சும் போ, கடல் கடந்து போ, காணா போனான்னு பரவாயில்ல, பணம் ஒண்டி வந்துடும். இப்படி தான் இருக்கிறாங்க. இந்த எஜமானோடைய அறுப்புக்கு வேலையாளி இங்கே இல்லையா? இந்தியாவில், தமிழ்நாட்டில், இருங்கலூருக்கெல்லாம் இல்லை. இங்கே கேட்குறாரு, ஆட்களை அனுப்பு என்று நீங்கள் தைரியமாக கேளுங்கள். பாருங்க எங்க குறைவா இருக்கு. இங்க விப்ரோல, இன்ஃபோசிஸ்ல எல்லாம் ஃபுல்லா பேக்டா இருக்கு.
ஆனா அந்த 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 கம்பெனிக்கு ஆளே இல்லாம இருக்கு. யார் முன் வர்றா? அங்க ஒரு வேலை சம்பளம் அவர் 60,000 கொடுத்தாங்கன்னா எல்லாரும் ஓடுவோம் போல இருக்கு. விளங்குதா நான் பேசுறது? விளங்குதா? உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் எங்க அனுப்பணும்னு இப்ப விளங்குதா? சரி, நாம் அவரிடம் ஜெபத்தில் இதற்கு போராடணுமா? எதுக்கு போராடணும்? எல்லாரும் ரட்சிக்கப்பட போராடணும். அடுத்தது ஊழியக்காரர்கள் இன்னும் அதிகமாக எழும்பணும்ட்டு போராடணுமா? அடுத்தபடியாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அவர் கெஞ்சுறார். 1 தெசலோனிக்கேயர் 5:25 சகோதரரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு எபிரேயர்ல 13:18 ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 13:18 எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், நாங்கள் நன்மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படின்னா என்ன? தேவ ஊழியக்காரர். எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், எல்லா விதத்திலும் நாங்க யோக்கியமாக நடக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்காக வேணுமா? ஊழியத்திற்காக, ஊழியக்காரர்களுக்காக, அவர்களுடைய பலவீனங்களுக்கு, சுகவீனங்களுக்கு, அவர்களுடைய எழுப்புதலுக்கு, அவர்கள் யோக்கியமாக இருக்கணும்ட்டு, அவர்கள் பரிசுத்தவான்களாக இன்னும் வரணும்ட்டு, ஊழியக்காரர்களுக்கும் ஊழியங்களுக்கும் இன்னும் வேற அந்த ஊழியத்தினுடைய சம்பந்தமான சகல காரியங்களுக்கும் தேவனிடத்தில் போராடி ஜெபிக்க வேண்டுமா? தைரியமாக. ஐயோ இவருக்காக ஜோம் இல்லாம அவருக்காக அப்படின்னு நம்ம டவுட் பண்ணவே வேண்டியது இல்லையா? தைரியமாக. 3வது காரியம், ஊழியங்களுக்காக, ஊழியர்களுக்காக, அவர்களுடைய ஊழியங்களுக்காக, பலவீனங்களுக்காக தேவனிடத்தில் தைரியமாக நாம் போராடி ஜெபிக்க வேண்டுமா? அடுத்தபடியாக சகேரியா 10:1 யாவருக்கும் தெரிந்த வசனம் தான். சகேரியா 10:1 பின்மாரி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி. பின்மாரி காலத்து மழை அப்படின்னா என்ன? இந்த காலத்துல தேவன் இன்னும் அபிஷேகத்தை கொடுத்து தன் சபையை ஒரு தனியான ஒரு நற்பலனாக சபை விளங்க வேண்டும் என்று தைரியமாக நம்ம கேட்கணும். நம்ம சபைக்கு இன்னும் ஆவியானவருடைய அபிஷேகம் இன்னும், இதுதான் பின்மாறி. இப்ப ஊற்றப்படுறது தான் பின்மாறி. அப்போஸ்தலர் காலத்துல ஊற்றப்பட்டது அதுதான் முன்மாறி. இப்போ கடைசி காலத்துல இன்னும் தேவன் தன்னுடைய அபிஷேகத்தை இன்னும் அதிகமான வரங்களோடு அனுப்பி தன்னுடைய சபையை நற்பலனாக அது மாறும்படி, சபையே நற்பலனாக கிரியை செய்ய வேண்டும் என்று நாம் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளணும். இதெல்லாம் நிச்சயமாக வேண்டிக் கொள்ளப்பட வேண்டியவை. பின்மாரிக்கு, ஊழியர்களுக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், எல்லாருக்காகவும் ஊழியக்காரர்கள் எழுப்பு. அடுத்தபடியாக பிலிப்பியரின் புஸ்தகம் 4:6-7 அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். போதும். கடைசியாக நாம் நம்மளுடைய காரியங்களை தேவனிடத்தில் ஸ்தோத்திரத்தோட கூட அவருக்கு தெரியப்படுத்தி அவரிடம் இருந்து நல்ல ஒரு தீர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சொன்னதுக்கெல்லாம் கட்டாயமாக விடாப்பிடியாக நீங்க ஜெபிங்க. கடைசியில அவர் சொல்றாரு, உங்களுடைய எல்லா தேவைகள், உனக்கு என்ன குழந்தை வேணுமா, படிப்பு வேணுமா, வேலை வேணுமா, பணம் வேணுமா, கடன் தீரணுமா, உங்களுடைய எல்லாவற்றையும் எப்படி செய்யணுமா? ஸ்தோத்திரத்தோட கூட நீங்க தெரியப்படுத்துங்கள். அவரை பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு செய்யுங்க 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 நோ. போன வாரம் நம்ம என்ன சொன்னோம்? அவருடைய சித்தத்தின்படி நம்ம எதை கேட்டாலும் அவர் செய்யணும். நம்மளுடைய சித்தம். ஸோ நம்மளுடைய பிரச்சனைகள் தான் நமக்கே தெரியாது அது கரெக்டா அப்படின்னு. எனவே அதை தெரியப்படுத்துங்கள். அதற்கான தீர்வை நீங்க, நான் இதெல்லாம் சொல்லல, வேதம் இதெல்லாம் சொல்லுது. அவர் என்ன தீர்வு கொடுப்பாரோ அதை நாம் பெற்றுக்கொள்ளணும். ஏனென்றால் நாம் எதிர்பார்க்கிற தீர்வு அதனுடைய தீர்வா இருக்காது. அதற்கு எதிர்மறையான தீர்வு தான் அதனுடைய தீர்வாக இருக்கும். நான் பேசுறது விளங்குச்சா?
எனவே கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன நம் ஆண்டவரை கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறார். இப்படியாக சொன்ன ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடணும். என்னென்ன காரியத்திற்கு விடாப்பிடியாக ஜெபிக்கணும்னு உங்களுக்கு இன்னைக்கு சொல்லியிருக்கோம். இதற்கெல்லாம் ஜெபித்து விட்டு நாம் அவரிடம் கேட்டு நாம் பெற்றுக்கொண்டு சங்கீதம் 116:1 சங்கீதக்காரன் சொல்வது போல நாமும் கூட அந்த தேவனை துதிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 116:1 கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும். அப்படின்னா என்ன? சத்தம்னா என்ன? நான் சொன்ன மொத வசனங்கள்லாம் அவரிடத்தில் போராடணுமா, சத்தத்தை உயர்த்தி போராடணுமா, அடுத்தது விண்ணப்பிக்கணுமா, நம்மளுடைய காரியங்களை அவர்கிட்ட தெரியப்படுத்தணுமா என்று. கேளுங்கள் தரப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்கிற வேத வசனத்தின்படி நாம் தேவனிடத்தில் எதையாகிலும் கேட்டு நான் கேட்டேன் அவர் எனக்கு தந்தார் என்று இந்த வேத வசன சங்கீதக்காரனை போல நாமும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் பிரியமானவர்கள்.